அன்னைக்கு தான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் இந்த மோதல் நடைபெற்றிருக்கின்றது. நாம் பார்த்த அந்த காட்சியின் போது செங்கோட்டையன் முன்னிலையிலேயே அந்தியூர் பகுதி செயல் வீரர்களை ஏன் இந்த கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என்று ஏ.கே. செல்வராஜ் என்ற ஒரு நபர் எழுப்பி கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வி எழுப்பிய உடனே செங்கோட்டையன் தாங்கள் அதிமுக உறுப்பினரா, அதற்கான அடையாள அட்டையை காண்பித்து விட்டுதான் நீங்கள் பேச வேண்டும் என்று கூறியவுடன் செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கும் மற்றும் ஏ.கே. செல்வராஜ் உடன் வந்த அந்தியூர் பகுதி அந்த அதிமுக நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது இரு தரப்பினரும் நாற்காலிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். ஏற்கனவே செங்கோட்டையன் கடந்த ஒரு மாத காலமாகவே எடப்பாடி பழனிசாமியின் பெயரை உச்சரிக்காமலும் மற்றும் அதிமுகவின் தலைமை கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமலும் புறக்கணித்து வந்த சூழ்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையமான அவரது சொந்த தொகுதியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்ற போது இந்த மோதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த மோதலின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் மற்றும் இந்த உள்கட்சி மோதலில் ஏன் அந்தியூர் பகுதி நிர்வாகிகளுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, அழைப்பு கொடுக்காமல் அவர்கள் வந்தது ஏன் என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதிமுகவில் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு கோஷ்டிகளில் இப்போது செங்கோட்டையன் அதிருப்தி கோஷ்டியில் இருப்பதால் அவர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த மோதல் மற்றும் அடிதடி, நாற்காலி வீச்சு, வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஆகியவை நடைபெற்று கூட்டம் பாதியிலேயே முடிவடைந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையிலேயே இந்த அடிதடி மோதல் நடந்திருப்பது அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் அங்கு முழுவதுமாக செங்கோட்டையனின் கட்டுப்பாட்டில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இருப்பதும் தற்போது இபிஎஸ் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அவர்கள் நிகழ்ச்சிகளை பங்கேற்காமல் புறக்கணிப்பதும் மற்றும் அந்த அந்தியூர் பகுதியில் அந்த தொகுதியில் அதிமுகவின் தோல்விக்கு காரணம் அந்த கட்சியில் உள்ள உள்துரோகம் தான் என்று ஏற்கனவே செங்கோட்டையன் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் கூறியிருந்தார். இப்போது அந்த துரோகம் செய்தது யார் என்ற கேள்வியை தான் அந்த அந்தியூர் பகுதி நிர்வாகி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால்தான் இந்த தொடர்ந்து மோதல் ஏற்பட்டதாகவும் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கேள்வியை எழுப்பிய நபரை முதலில் தாக்கியதாகவும் அவர்களும் பதிலுக்கு இவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவினர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த அந்தியூர் பகுதி நிர்வாகி ஏ.கே. செல்வராஜ் கூறிய ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த அடிதடி மோதல் நடைபெற்றிருக்கிறது. இதனால் அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டத்தை ஈரோடு மாவட்டத்தில் நடத்துவதே இப்போது அதிருப்தியாளர்கள் கோஷ்டி மற்றும் அதிமுகவில் மற்றொரு கோஷ்டி என பல்வேறு குழுவினராக அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு மோதல், வாக்குவாதம், தள்ளுமுள்ளு மற்றும் நாற்காலி வீச்சு, அடிதடி என ஈடுபட்டு வருவதால் இந்த செயல் வீரர்கள் கூட்டமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் செங்கோட்டையன் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் அதிமுகவின் இரு தரப்பு நிர்வாகிகள் அங்கு மோதலில் ஈடுபட்டிருப்பது உட்கட்சி மோதலை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது.